number 1 verse number 9. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக You may பார்க்கிறோம். be filled with full deep clear knowledge of his will in all spiritual wisdom. நாங்கள் இதை உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணி நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே This நிரப்பப்படவும். was Paul's simple and sincere prayer. இது பவுலின் ஒரு சாதாரண உண்மையான ஒரு ஜெபமாக இருந்தது. He was asking God to fill his people with his love, with his wisdom and knowledge. அவர் தேவனிடத்திலே அவருடைய விசுவாசிகளை அன்பிலும் ஞானத்திலும் நிரப்பும்படியாக கேட்கிறார். This should be my prayer. இது என்னுடைய ஜெபமாக இருக்க As a வேண்டும். father I should pray. ஒரு தகப்பனாக இந்த ஜெபத்தை நான் As a மேற்கொள்ள leader, வேண்டும். as a pastor, as a friend I should pray like ஒரு this. போதகராக ஒரு நண்பனாக ஒரு தலைவனாக இப்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். Lord God, like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் Fill my children. என்னுடைய பிள்ளைகளை Fill கூட my people. என்னுடைய ஜனங்களை Fill my friends. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நண்பர்களை With your knowledge and wisdom. இது உம்முடைய அந்த ஞானத்தினாலும் நீர் அந்த அறிவினாலும் நிரப்பும்படியாக Fill, be filled. நிரப்பும்படியாக In Greek, be controlled by wisdom. அதாவது இந்த மூல பாஷையிலே நாம் சொல்கிறோம் இந்த அது அந்த ஞானத்தை குறித்து நாம் சொல்கிறோம். ஞானம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஆளுகைன்னு சொல்லுங்களேன். ஆளுகை ஞானம் என்னை ஆளுகை செய்யட்டும். Fill my people, let my people be controlled by your wisdom. உம்முடைய அந்த ஞானத்தை என்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்யட்டும் என்று So பார்க்கிறோம். when they go through tough times, ஆகவே கடினமான சூழ்நிலை வழியாக செல்லும் they பொழுது will make wise choices. அவர்கள் ஞானமான தேர்வுகளை When செய்வார்கள். they go through difficult times, கஷ்டமான சூழ்நிலை வழியாக செல்லும் பொழுது they will make wise decisions. அவர்கள் ஞானமான தேர்வுகளை செய்வார்கள். When they face some challenges, அவர்களுக்கு முன்பாக சவால்கள் வரும் பொழுது they will make wise moves. அவர்கள் நல்ல ஒரு ஆலோசனைகள் அவர்கள் So எடுத்துக்கொள்வார்கள். this should be our prayer. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். Amen. Amen. This should be our prayer. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க Today வேண்டும். the world is celebrating a Valentine's Day. இன்றைக்கு இந்த உலகத்தில் வைத்து காதலர் தினத்தை நாம் கொண்டாடி So I வருகிறோம். think it is appropriate to pray for our young people. ஆகவே இந்த நாளிலும் வாலிபர்களுக்காக ஜெபிப்பது மிகவும் முக்கியமாக So that இருக்கிறது. they will know the value of God's wisdom. ஆகவே அவர்கள் தேவனின் ஞானத்தை என்னவென்று அறியும்படியாக And let God's wisdom control them. தேவனின் அந்த ஞானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். So the Valentine's Day. காதலர்களின் தினம், என்ன சொல்லுங்க காதலர்களின் தினம். Lovers Day. காதலர்களின் தினம். Actually that is wrong. அது மிகவும் தவறான ஒன்று. So what is Valentine's Day is all about? ஆகவே இந்த காதலர்களின் தினம் என்றால் என்ன? Who is this Valentine? யார் இந்த வேலண்டைன்? Why should we learn something about from this? இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? People in the world, they have misunderstood this, Valentine. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை பாத்தீங்கன்னா இந்த காதலர் தினத்தை தவறாக புரிந்து It has கொண்டிருக்கிறார்கள். become very, very commercial. அது இந்த உலக ரீதியாக அதை கொண்டாடி Young வருகிறார்கள். people are being deceived. இப்படியாக வாலிப பிள்ளைகள் They ஏமாற்றப்படுகிறார்கள். are being misled. அவர்கள் தவறான பாதையிலே So நடத்தப்படுகிறார்கள். what is this Valentine? ஆகவே இந்த காதலர் தினம் என்றால் என்ன? Who is this Valentine? அதற்கு உரிய அந்த வேலண்டைன் என்பவர் யார்? In Roman Empire, இந்த ரோம சாம்ராஜ்யத்திலே Emperor Claudius, he was the leader. He was ruling. இந்த கிளாடியஸ் என்கிற அந்த ராஜா இந்த இடத்தில் ஆளுகை செய்து He was a கொண்டிருந்தார். very, very harsh, very cruel leader. அவர் ஒரு கடினமான மோசமான ஒரு தலைவனாக இருந்தார். He wanted to fight with his enemies all the time. அவன் எப்பொழுதும் அந்த படைகளை எடுத்துக்கொண்டு அவனுடைய அந்நிய தேசத்தில் படைக்க செல்வான். He would go to warfare. இப்படியாக சண்டை போட செல்வான். All the time. எப்பொழுது பார்த்தாலும் When he goes out, இப்படியாக அவன் வெளியே he போகும்பொழுது will take his entire army. அவனுடைய அந்த படை முழுவதையும் சேனை முழுவதையும் தன்னோடு கூட When எடுத்து he செல்வான். defeats one enemy, இப்படியாக ஒரு பகைவனை அவன் இப்படி வென்று விட்ட பின்பு he will never rest. அவன் அமைதலாக இருக்க He மாட்டான். will look for another war. இன்னொரு போரை நோக்கி போவான். One after the other. இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக செல்வான். So slowly, இப்படியாக நடந்து கொண்ட நாட்களிலே those days, அந்த நாட்களிலே young people, வாலிபர்களும் கூட they were not willing to join in army. இப்படியாக அவர்கள் அந்த சேனையிலே ஒரு அங்கமாக இருக்க விரும்பவில்லை. Because they had no time for their families. ஏனென்றால்
இப்படி செல்வதனால் அவருடைய குடும்பத்திற்கு அவர்கள் நேரம் செலுத்த No முடியவில்லை. time for their, partners. அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த மனைவி மக்களோடு கூட செலவு பண்ண No முடியவில்லை. time for their children. அவருடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு அவர்களால் நேரம் செலுத்த Slowly, முடியவில்லை. இப்படியாக numbers இந்த எண்ணிக்கைகள் பார்ப்பீர்கள் became என்றால் very, very little. அது மிகவும் குறைவாக போனது. He wanted to recruit more people. அந்த தலைவனை பார்த்தால் இன்னும் அதிகமான ஜனங்கள் அந்த போர் சேனையிலே சேர்க்க வேண்டும் Nobody என்று was willing to நினைத்தார். come. ஆனால் அந்த இடத்தில் வந்து சேர யாரும் விரும்பவில்லை. And they told this emperor, இப்படியாக அந்த ராஜாவினிடத்தில் போய் சொன்னார்கள், men, they don't want to leave their families. இந்த வாலிபர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு வர விரும்பவில்லை. When you go after one war after another, நீர் இப்படியாக போருக்கு மேல் போர் செல்வதினால் who will come and join the army? இப்படியாக யார் இந்த போர் சேனையிலே வந்து இடம் பிடிப்பார்கள்? And he came with an idea. இப்படியாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. He said, I'm going to stop all the marriages. நான் இப்பொழுது இந்த திருமணங்கள் எல்லாவற்றையும் நிறுத்த No போகிறேன். more marriages. திருமணங்களே இனிமே நடக்க No கூடாது. more engagements. எந்த நிச்சயதார்த்தங்களும் நடக்க கூடாது. If people are getting married, இப்படியாக இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் they won't come and join the army. அவர்கள் இந்த சேனையிலே வந்து கலந்து கொள்ள So let me மாட்டார்கள். stop all the marriages and engagements. ஆகவே இப்படியாக திருமணங்களையும் நிச்சயதார்த்தங்களையும் நான் நிறுத்தி So போடுவேன். no one will have a family. இப்படியாக நிறுத்தி போடுவதால் குடும்பமே இல்லாமல் Then போகும். they will come and join the army. அப்பொழுது அவர்கள் இந்த போர் சேனையிலே வந்து பங்கெடுப்பார்கள். And people were suffering because of that. இப்படிப்பட்ட ஒரு ஆணையினால் அந்த இடத்தில் இருந்த ஜனங்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். When there is no marriage, அந்த இடத்தில் திருமணம் இல்லை என்றால் young people, they are so desperate to marry. இப்படியாக வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா திருமணம் வேண்டும் என்று And இருந்தார்கள். there was one priest. அந்த இடத்தில் வைத்து ஒரு போதகர் He இருந்தார். loved his congregation. அவர் அந்த சபையை மிகவும் அதிகமாக He நேசித்தார். loved his people. அவருடைய ஜனங்களை நேசித்தார். He loved young people. அவர் வாலிப பிள்ளைகளை நேசித்தார். They were suffering. அவர்கள் இப்படியாக வேதனைப்பட்டு கொண்டிருந்த So நாட்களிலே he started, secretly solemnizing marriages. அவர் இப்படியாக அவர் இந்த ராஜாவுக்கு தெரியாமல் திருமணங்களை நடத்தி கொண்டு He வந்தார். wanted young people to get connected to the right partners. இப்படியாக தனக்கேற்ற ஒரு ஜோடியோடு அவர்கள் சேர வேண்டும் என்று அவர் நினைத்தார். Get married. திருமணம் நடக்க வேண்டும். Establish a family. இந்த குடும்பத்தை பெருக்க வேண்டும். And let the families grow. இப்படியாக குடும்பம் பெருக வேண்டும் என்று Let நினைத்தார். every family ஒவ்வொரு குடும்பமும் live in the atmosphere of love. இப்படியாக ஒரு அன்பின் சூழ்நிலையிலே இருக்க வேண்டும் என்று So he நினைத்தார். started secretly solemnizing marriages. இப்படியாக யாருக்கும் தெரியாமல் திருமணங்களை நடத்தி And வைத்தார். the word went to the emperor. இப்படியாக அந்த வார்த்தை அந்த ராஜாவினிடத்தில் போனது. This priest called Valentine, இந்த பாதிரியார் வேலண்டைன் என்கிற இந்த he's பாதிரியார் solemnizing marriages. அவர் திருமணங்களை நடத்தி So கொண்டிருக்கிறார். we should do something about this. ஆகவே இதை குறித்து நாம் எதையாவது செய்ய So வேண்டும். they arrested this Valentine. ஆகவே இந்த வேலண்டைனை இப்படியாக அவரை கைது செய்து He's such a loving man. அவர் மிகவும் அன்பே உருவான He மனிதனாக wanted இருந்தார். every family to live in the atmosphere of love. இப்படியாக அவர் நினைத்து எல்லா குடும்பங்களும் அன்பின் சூழ்நிலையிலே நிரம்பி இருக்க வேண்டும் Now என்று. he's put behind bars. ஆனால் இப்பொழுதோ அவர் இப்படியாக ஜெயிலுக்குள்ளாக அடைக்கப்பட்டார். No more marriages. ஆகவே அங்கே திருமணங்கள் நடக்கவில்லை. And this Valentine, இந்த வேலண்டைன் the priest, இந்த ஒரு போதகர் while he was in prison, அவர் இப்படியாக அந்த சிறைச்சாலையில இருந்த they gave பொழுது him death sentence. அவருக்கு இப்படியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. Before he could be executed, இப்படியாக மரண தண்டனை அதை செயல்படுத்துவதற்கு முன்பாக he fell in love with jailer's daughter. அந்த இட சிறைச்சாலையில் இருக்கிற அந்த ஜெயிலருடைய பெண்ணை அவர் நேசித்தார். This jailer's daughter, இந்த சிறைச்சாலையின் தலைவரின் மகள், she was a blind girl. அவள் ஒரு குருடியாக இருந்தாள். He fell in love with this girl. அந்த குருடைய மேல் இவர் அன்பு செலுத்தினார். But he is going to be executed in few days. ஆனால் சில நாட்களிலே அவருக்கு மரண தண்டனை கொடுக்க He போகிறார்கள். cannot meet his love. இப்படியாக தன் நேசித்த அந்த பெண்ணை பார்க்க At least முடியாது. he wanted to express his love. ஆனால் எப்படியாவது தன் அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைத்தார். So he took a flower. ஒரு பூவை எடுத்து He squeezed it. அது ரசத்தை பிழிந்து With that juice he made an ink. அந்த ரசத்தின் மூலமாக இப்படியாக எழுதுகிற மையை He உருவாக்கினார். wrote a love letter. அந்த மையை வைத்து ஒரு அன்பின் கடிதத்தை அவர் Sent it எழுதினார். to the jailer's daughter. அந்த பெண்ணுக்கு அந்த கடிதத்தை அவர் அனுப்பினார். This is the story. இதுதான் கதை. This is not about romance alone. இது ஏதோ காதல் என்கிற சமாச்சாரம் இல்லை. This is about love. இது அன்பை குறித்ததாகும். He loved his people. இப்படியாக ஜனங்களை அவர் அன்பு He கூறினார். loved families. குடும்பத்தை அவர் He நேசித்தார். loved his congregation. அவருடைய சபைக்கு மேல் அன்பு கூர்ந்தார். So Valentine's story is all about love, not just romance. ஆகவே இந்த வேலண்டைன்
கதையை நீங்கள் பார்த்தால் அன்பை குறித்தது, காதலை குறித்தது மட்டுமல்ல. வேலண்டைன் காதலரின் தினம் அல்ல. சொல்லுங்க காதல்னு சொல்லுங்களேன். லவ், காதல்ல, ரொமான்ஸ். லவ். No, people have misunderstood. They don't know the difference between காதல் and love. ஜனங்கள் இந்த காதலுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் என்னவென்று தெரியாமல் We இருக்கிறார்கள். need to know what love is all about. நாம் இப்படியாக காதல் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். So Valentine's Day, ஆகவே இந்த காதலர் வேலண்டைன்ஸ் young people are தினத்திலன்று being misled. இப்படியாக வாலிப பிள்ளைகள் தவறான வழியில் We செல்கிறார்கள். have a beautiful passage in the Bible இப்படியாக ஒரு அழகான வேதத்திலிருந்து நாம் வசனத்தை that பார்க்கிறோம். talks about the true love உண்மையான அன்பை குறித்து நாம் அதிலே பார்க்கிறோம். and what it does to have a meaningful, purposeful relationships in marriage and families. இதோ இந்த குடும்பத்தில் உறவுகள் எப்படி இப்படி அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். Let God give us wisdom தேவன் நமக்கு ஞானத்தை so கொடுப்பாராக. that we would know the difference between romance and love. ஆகவே இந்த ஞானம் மூலமாக அன்பு என்பது என்ன, காதல் என்பது என்னவென்பதை நாம் அறிந்து கொள்வோம். Romance is not evil, காதலிப்பது தவறல்ல, but more than romance, ஆனால் இந்த காதலை தாண்டி love is essential. அன்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. Love is important. அன்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. In 1 Corinthians, 1 கொரிந்தியரிலே chapter number 13, 13வது அதிகாரத்தில் Paul is very clear. பவுல் இப்படியாக சொல்கிறார். He demonstrates இப்படியாக அவர் சொல்கிறார். that love is a greater virtue than the gifts. எல்லா பரிசுகளை எல்லாவற்றையும் காட்டிலும் அன்பு மேலானது என்பது இந்த வசனம் மூலமாக நாம் பார்க்கிறோம். Hallelujah. Love is a greater virtue அன்பு எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் சிறந்ததாக than இருக்கிறது. all the gifts. எல்லா பரிசுகள், எல்லா விதமான கிஃப்ட்ஸ் இருந்தாலும் He says prophecy will vanish, இப்படியாக தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். tongues will cease, இதோ அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும். but love will remain. ஆனால் அன்பு எப்பொழுதும் நிலையாய் இருக்கும். Love is eternal. இப்படி அன்பு நித்தியமானதாக இருக்கும். Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். All these gifts, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒழிந்து they போகும். are temporal. அது தற்காலிகமானது. Love is eternal. ஆனால் இந்த அன்போ நித்தியமானதாக இருக்கிறது. We sang this beautiful song. இந்த அருமையான பாடலை கூட நாம் இப்பொழுது Love பாடினோம். has a name. இந்த அன்புக்கு ஒரு பெயர் உண்டு. Turn to somebody and say, love has a name. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்புக்கு Love ஒரு has பெயர் a உண்டு. name. அன்புக்கு ஒரு பெயர் உண்டு. And that name is அதன் பெயர் என்ன? Jesus. இயேசு. Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Man's love may cease. இதோ மனிதனுடைய அன்பு நின்று போகும். Man's love is temporal. மனிதனுடைய அன்பு தற்காலிகமானது. Love has a name. அன்புக்கு ஒரு பெயர் உண்டு. And that name is Jesus. அதன் பெயர் இயேசு. And this Jesus, இந்த இயேசு ஆனவர், he is unchanging. அவர் எப்பொழுதும் So மாறாதவர். his love is unchanging. ஆகவே அவருடைய அன்பு This மாறாததாக Jesus இருக்கிறது. is unfailing. இந்த இயேசு நம்ம எப்பொழுதும் So his வெட்கப்படுத்த love is மாட்டார். unfailing. ஆகவே அவருடைய அன்பு ஒருபொழுதும் நம்மை கீழே தள்ளாது. Jesus is eternal. அவர் நித்தியமான தேவனாக And இருக்கிறார். his love is eternal. இந்த அன்பும் கூட நித்தியமானதாக You இருக்கிறது. cannot compare this love இந்த அன்பை வேறு எதுக்கும் நாம் ஒப்பிடவே to முடியாது. any other love. எந்த அன்பிற்கும் நாம் இந்த அன்பை ஒப்பிடவே முடியாது. This love is a true love. இதுவே உண்மையான அன்பாக Give இருக்கிறது. God தேவனுக்கு glory. மகிமை செலுத்துவோம். And this word love is being corrupted. இந்த அன்பானது கெட்டு போய் விடுகிறது. What corrupts this love? இந்த அன்பை எது கெடுத்து விடுகிறது? When you read 1 Corinthians chapter number 13, இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது beautiful passage. மிகவும் அருமையான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I can share hundreds of sermons. இப்படியாக நூற்றுக்கணக்கான ஒரு sermons இந்த இடத்திலிருந்து So நான் சொல்ல much முடியும். is in this passage. இந்த வேத வசனங்களிலே அதிகமான அன்பை குறித்து So சொல்லப்பட்டிருக்கிறது. what corrupts this true love? ஆகவே இந்த உண்மையான அன்பை எது கெடுத்து போடுகிறது? We need to discern. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to ask God for wisdom. ஆகவே நாம் தேவனிடத்தில் அதற்குண்டான ஞானத்தை கேட்க வேண்டும். Satan is a restless destroyer. இப்படியாக பிசாசானவன் நம்மை கெடுக்கும்படியாக சுற்றி அலைகிறான். He is a father of lie. அவன் பொய்க்கு தகப்பனாக இருக்கிறான். So young people, be very careful. ஆகவே வாலிப பிள்ளைகளை நீங்கள் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Don't fall for all these Valentines, different versions. இப்படியாக இந்த வேலண்டைன்ஸ் காதலர் தினத்தை குறித்து சொல்கிற காரியங்களில் விழுந்து போய் விடாதீர்கள். Never. It is about true love. அது உண்மையான அன்பை குறித்து சொல்கிறது. Amen. ஆமென். It is about true love. அது உண்மையான
அன்பை குறித்து So பேசுகிறது. three things I want to share. மூன்று காரியங்களை இந்த நேரத்தில் உங்களோடுக்குள்ள பகிர்ந்து கொள்ள First of all, விரும்புகிறேன். முதலாவதாக, what corrupts this love? இந்த அன்பை எது கெடுத்து போடுகிறது? Ego corrupts this love. அகந்தை இதை கெடுத்து போடுகிறது. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? Verse number 4. நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம், Love is patient. அன்பு நீடிய சாந்தமும் Love is kind. தயவும் உள்ளது. Never jealous. அன்புக்கு பொறாமை இல்லை. Boastful. அன்பு தன்னை புகழாது. Never proud. இருமாப்பாயிராது. Never rude. அது இருமாப்பாயிராது. This is true love. இதுதான் உண்மையான அன்பு. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? What is destroying marriages? இப்படியாக இந்த திருமணங்களை எது குலைத்து போடுகிறது? Why relationships are being suffering? ஏன் இந்த உறவுகள் எல்லாம் கஷ்டப்பட்டு It கொண்டிருக்கிறது? is because of this ego. இப்படிப்பட்ட ஒரு அகந்தையின் நிமித்தமாக தான். Egoistic attitude இந்த கர்வம் அகந்தை மனப்பான்மையானது builds a stronghold. அது ஒரு கோட்டையை கட்டி விடுகிறது. Stronghold is a place that has been fortified. இந்த கோட்டையானது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், A person who is full of ego, இப்படியாக அகந்தையான மனப்பான்மை இருக்கும் பொழுது he builds a stronghold. அவனை சுற்றி ஒரு கோட்டையை கட்டி கொண்டு He விடுகிறான். lives in his own world. அந்த கோட்டைக்குள்ளே அவன் இருந்து விடுகிறான். He is so boastful. அந்த இடத்தில் தன்னைத்தானே பீற்றிக் He is கொள்கிறான். so proud. அவன் இப்படியாக கர்வம் உள்ளவனாக He is so இருக்கிறான். rude. இப்படியாக அகந்தை உள்ளவனாக He இருக்கிறான். builds a fortress. ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு He lives in his own world. அந்த கோட்டைக்குள்ளாக தன்னுடைய உலகத்திலே வாழ்ந்து விடுகிறான். Always dominating. எப்பொழுதும் மற்றவர்கள் மேல் அவன் ஒரு ஆளுகை செய்பவனாக. He is unteachable. அவனுக்கு யாரும் போதிக்க முடியாது. He is always rude. அவன் எப்பொழுதும் அகந்தை பிடித்தவனாக He will இருக்கிறான். never ever learn anything from anyone. யாரிடத்திலிருந்தும் எதையும் அவன் கற்றுக்கொள்ளவே மாட்டான். Are you here? இங்கதான் இருக்கீங்களா? With these kind of people, இப்படிப்பட்ட ஜனங்கள், you cannot partner. அவர்களிடத்தில் நீங்கள் சேரவே முடியாது. You and I cannot partner with these kind of people. இப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் பழகவே முடியாது. They will build nothing. அவர்கள் எதையும் அவர்கள் கட்ட They மாட்டார்கள். will pull everything. எல்லாவற்றையும் கீழே தரைமட்டமாக்கி They will விடுவார்கள். ruin everything. எல்லாவற்றையும் சிதைத்து போடுவார்கள். That is the reason many families are being affected. இதன் காரணமாக தான் குடும்பத்தில் பல பிரச்சனைகள். People are so highly qualified. ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிக பட்டப்படிப்பு Earning படித்திருக்கிறார்கள். in lakhs. இதோ லட்சக்கணக்கில் இப்படியாக சம்பாதிக்கிறார்கள். Big posts. அவர்கள் பல பதவிகளில் பெரிய பதவிகளில் And இருக்கிறார்கள். you look at their relationships. ஆனால் அவருடைய உறவுகளை நாம் பார்த்தோம் என்றால் There is no meaning. அதில் ஒரு அர்த்தமே இல்லாமல் There is இருக்கிறது. no purpose. அந்த இடத்தில் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கிறது. Each one goes in different directions. ஒவ்வொரு வழியாக சென்று They கொண்டிருக்கிறார்கள். have their own ambitions. அவர்களுக்கென்று ஒரு குறிக்கோள் தனியாக சென்று They want to கொண்டிருக்கிறார்கள். achieve something. எதையோ தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சாதிக்க வேண்டும் There என்று is no நினைக்கிறார்கள். partnership. அந்த இடத்தில் ஒரு உறவு இல்லை. Full of ego. அவர்களுக்கு அந்த பெரிய மனப்பான்மை ஒன்று So திமிர் பிடித்த மனப்பான்மை. we need to be careful. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். God will forgive a prostitute. தேவன் இப்படியாக விபச்சாரியை கூட மன்னித்து விடுவார். When a prostitute is being caught red-handed. இப்படியாக ஒரு விபச்சாரியை அந்த விபச்சாரத்திலே பிடிபட்டாலும், When you take that prostitute to Jesus, அந்த விபச்சாரியை நீங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு he சென்றால் will never forsake her. அவளை வேண்டாம் என்று தள்ள He மாட்டார். will in fact he will embrace. அவளை அப்படியே கட்டி தழுவிக் கொள்வார். He will pour out his love. அவருடைய அன்பை அப்படியே பொழிந்து விடுவார். God doesn't hate a prostitute. அந்த விபச்சாரியை அவர் வெறுக்கவில்லை. God will never hate a murderer. இப்படியாக கொலை பாதகனையும் வெறுக்க மாட்டார். He loves sinners. இப்படியாக பாவிகளை நேசிக்கிற He is தேவனாக called a இருக்கிறார். friend of sinners. அவர் பாவிகளின் நண்பன் என்று நாம் பார்க்கிறோம். But God hates one person. ஆனால் ஒரு மனிதனை தேவன் மிகவும் One வெறுக்கிறார். person. ஒரு மனிதனை அவர் A மிகவும் வெறுக்கிறார். person who is egoistic. இப்படியாக அகந்தை பிடித்த மனிதனை அவர் He வெறுக்கிறார். will never ever show his grace. அவருடைய அந்த கருசனை அவர் காண்பிக்கவே மாட்டார். யாரையும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். யாரையும் ஆண்டவர் அப்படியே கட்டி அணைச்சு முத்தம் கொடுப்பாரு. He will forgive anyone. யாரை ஆண்டவர் அன்பினால் அவர்களை அப்படியே நிரப்புவார். He will fill anyone with his love. ஆனா பெருமை உள்ளவனுக்கு But the one who is boastful, நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. I resist. That's what we see in the word of இந்த God. பெருமை உள்ளவனுக்குள்ளாக The one who is boastful, அன்பை பார்க்கவே we முடியாது. can never see love in them. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Don't marry someone. இப்படிப்பட்ட ஜனங்களை Don't திருமணம் முடிக்காதீர்கள். partner with someone இப்படிப்பட்டவரோடு நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். who is full of ego. இப்படியாக கர்வம் நிறைந்த மனிதனை நாம் திருமணம் pride. முடிக்க வேண்டாம்.
Secondly, இரண்டாவதாக immature spirit blinds the mind. இப்படியாக முதிர்ச்சியற்ற ஆவி நம் கண்களை குருடாக்கி விடுகிறது. Verse number 4. நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம். Love is patient. அன்பு நீடிய சாந்தமும் Love is kind. தயவும் உள்ளது. Amen. ஆமென். Hallelujah. Amen. Immature spirit. இப்படியாக ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆவி. We all need to grow in God's love. இப்படியாக நாம் தேவ அன்பிலே நாம் வளர When வேண்டும். we grow in God's love, நாம் தேவ அன்பிலே வளரும் பொழுது we grow in love. நாம் அன்பிலே வளர்கிறோம். We mature. இப்படியாக நாம் முதிர்ச்சி அடைகிறோம். When I don't grow in God's love, தேவ அன்பிலே நாம் வளராமல் இருக்கும் I பொழுது don't mature. நான் முதிர்ச்சி அடைவதில்லை. I act like a child. நான் குழந்தையை போல இருக்கிறேன். I start judging people. நான் இப்படியாக மற்றவர்களை நியாயம் I தீர்க்கிறேன். start condemning people. அவர்களை இப்படி அப்படி என்று நான் நிந்திக்கிறேன். I lack basic understanding. அவர்களை புரித்த அந்த புரிதல் எனக்கு இல்லை. I am so quick to judge. இப்படியாக நான் சீக்கிரமாக அவர்களை நியாயம் I am தீர்க்கிறேன். so quick to assume. இப்படியாக சீக்கிரமாக அவர்கள் யாரோ எப்படியோ என்று சொல்லி Because விடுகிறேன். I am not patient enough ஏனென்றால் எனக்குள்ளாக பொறுமை இல்லை. to listen to the story of someone. மற்றவர்களுடைய கதை என்னவென்று கேட்பதற்கு எனக்கு பொறுமை I இல்லை. cannot give my ears. என்னுடைய செவியை அவர்களுக்கு நான் சாய்க்க I am முடியாது. so immature. இப்படியாக எனக்கு முதிர்ச்சி இல்லாத நிலைமை. And I judge people. இப்படியாக நான் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறேன். Bible says 1 Corinthians chapter number 13 verse number 11. இதோ வேதத்திலே 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே When we were பார்க்கிறோம். children, நாம் குழந்தையா இருந்தபோது we thought and reasoned as children do. குழந்தையை போல பேசினேன். But when we grew up, குழந்தையை போல சிந்தித்தேன். நான் வளர்ந்த பொழுது we quit our childish ways. இதோ நாம் இந்த குழந்தைக்கு ஏதுவான காரியங்களை ஒழித்து விடுகிறோம். Are you here? இங்கதான் இருக்கீங்களா? When we grow in God's love, நாம் தேவ அன்பிலே வளரும் பொழுது கூட we mature. நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாறி It விடுகிறோம். talks about love. இந்த இடத்தில் அன்பை குறித்து பார்க்கிறோம். Amen. Grow in God's love தேவனுடைய அன்பிலே நாம் வளர வேண்டும். so that we will mature. ஆகவே வளர்ந்து நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக ஆக வேண்டும். We will understand the reality. அந்த இடத்தில் வைத்து உண்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். Amen. We will understand others' feelings. மற்றவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்வோம். Amen. Immature person இப்படி முதிர்ச்சி இல்லாத will நபர்கள் be always frustrated in life. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு பிடித்தம் இல்லாமல் இருக்கும். Will never be satisfied. எது கிடைத்தாலும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் Will இருக்காது. never be happy at all. அவர்கள் சந்தோஷமே இல்லாத நபர்களாக இருப்பார்கள். Immature person will always be nagging. இப்படி முதிர்ச்சி அடையாத மக்கள் யாரையாவது நோய் நோய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சொல்லுங்க நோயின்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் நோயின்னு சொல்லுங்களேன். நோயின்னே இருப்பாங்க. காரணம் என்ன? முதிர்ச்சி இல்லை. ஆண்டவருடைய அன்புல வளரல அவங்க. They did not grow in the love of God. அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. That is why they are behaving that way. So immaturity ஆகவே இப்படி முதிர்ச்சி இல்லாத நபர்கள் blinds the mind from seeing the reality. நிஜம் என்பதை பார்க்க கூடாதவர்களாக மாறி விடுகிறார்கள். So we should know the difference between ஆகவே நமக்கு இதோட வித்தியாசம் தெரிய வேண்டும். romance and love. அன்பு காதல் இதற்குண்டான வித்தியாசம் நமக்கு தெரிய Young வேண்டும். people don't just get carried away by all these stories. வாலிபர்களே, நீங்க கேட்கிற கதை மூலமாக நீங்கள் அப்படியே அது பின்னாடி It's போய்டாதீங்க. become very commercial. வெளியிலே அந்த உலகபூர்வமான கதைகள் அது. Amen. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? And thirdly, மூன்றாவதாக selfish heart இப்படி சுயநலம் பிடித்த இருதயம் breaks relationship. அது உறவை முறித்து போடுகிறது. Selfish heart. சுயநலமான இருதயம் Bible says வேதத்திலே நாம் பார்க்கிறோம். love is patient. இதோ அன்பு பொறுமையானது. Love is kind. தயவுள்ளது. So these days இந்த நாட்களிலும் கூட this world இந்த உலகத்திலே is so foolish. ரொம்ப முட்டாள்தனமா இருக்காங்க. Whichever is true, எது உண்மையோ நிஜமோ, whichever is genuine, எது சரியான காரியமோ, they think it is fake. அதை பொய் என்று They நினைக்கிறார்கள். think it is artificial. அது ஒரு நிஜமற்ற காரியம் என்று Because நினைக்கிறார்கள். they are so blind. ஏனென்றால் அவர்கள் கண்கள் குருடாகி இருக்கிறது. Whichever is true and genuine, எது உண்மையோ எது நிஜமோ they சரியானதோ don't believe. அதை அவர்கள் நம்புவது Because கிடையாது. they lack wisdom. ஏனென்றால் அவர்களுக்கு ஞானம் இல்லை. They've never tasted God's love. அவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்த்ததே They don't know கிடையாது. what love is all about. அன்பு என்றால் என்னவென்பதை அவர்கள் அறியாமல் They are so இருக்கிறார்கள். confused. அவர்கள் குழப்பமோடு They இருக்கிறார்கள். don't know what romance. அவர்களுக்கு காதல் என்றால் They என்னவென்று don't know what தெரியவில்லை. love. அன்பு என்றால் என்னவென்று
தெரியவில்லை. And one girl, ஒரு பெண் இப்படியாக she went to the judge. அவள் நீதிபதியிடத்தில் சென்றாள். She said, I want divorce. அவள் நீதிபதியிடம் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றாள். Judge, I want divorce. நீதிபதியானவரே எனக்கு விவாகரத்து I வேண்டும். don't want to live with this man. இந்த மனுஷனோட எனக்கு வாழ பிடிக்கல. Just said, நீதிபதியானவர் what சொன்னார், is wrong with this man? இந்த மனுஷனிடத்துல என்னமா இருக்கு, He looks தவறு so இருக்கு. gentle. அவரை பார்த்தா ரொம்ப சாத்வீகமா சாந்தமா இருக்காரு. Looks so kind. அவர் அப்படியே சாந்தமுள்ளவராக இருக்கிறார். Looks so nice. பார்த்தாலே நல்ல ஒரு மனிதனாக Seems to be இருக்கிறார். a loving, genuine person. அவர் ஒரு நல்ல நபராக, அன்பு கூறுகிற ஒரு நபராக இருக்கிறார். And this lady said, இந்த அம்மா இப்படியாக சொன்னார்கள். that's the problem. அதுதான் பிரச்சனையே. That's the problem. அதுதான் பிரச்சனை. He is Mr. Cool. அவர் ரொம்ப எதையும் அப்படியே கூலா He is எடுத்துப்பாரு. Mr. Perfect. அவர் அப்படியே எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. பூரணமா. He doesn't fight. என் கூட சண்டை போட He is மாட்டேங்கிறாரு. not nagging. என்னை நொய் நொய் என்று சொல்ல மாட்டேங்கிறார். He's so perfect. அவர் எல்லாவற்றிலும் பூரண புருஷனாக இருக்கிறார். ஓமே வருது இல்ல ஜட்ஜ் இந்த ஆளுக்கு. So that's the reason I don't want to live with this person. அதன் காரணமாக இந்த மனுஷனோட வாழ எனக்கு I பிடிக்கல. love some thrill. என் வாழ்க்கையில அப்படியே ஒரு I want to fight. நான் சண்டை போடணும்னு விரும்புறேன். I want to quarrel. நான் சண்டை போடணும். Maybe she thinks only after fight she can sleep well. ஒருவேளை அவங்க இப்படி நினைக்கலாம், சண்டை போட்டாதான் தூக்கம் வரும்னு. சொல்லுங்க, சண்டை போட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லுங்களேன். Only some people, only when they fight they can eat well. சில பேருக்கு சண்டை போட்டாதான் சாப்பிட தோணும். After fighting they'll eat well. சண்டை போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. After fighting they will go and snore. சண்டை போட்டு அவங்க போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சிஸ்டர். சண்டை போட்டு அவங்க போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. She says, I don't want to live with this man. அவங்க சொல்றாங்க, இந்த மனிதனோட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. Can you believe? இத நம்ப முடியுதா? This is a true story I read in paper recently. இந்த உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். Don't want to live with this perfect husband. இந்த பூரண புருஷனோட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. Misunderstanding. இப்படியாக தவறான ஒரு கண்ணோட்டம். Lack of wisdom. இதோ ஞானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. Now it talks about selfishness. இந்த இடத்தில் அந்த சுயநலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Love is not selfish. அன்பு சுயநலமற்றதாக Turn இருக்கிறது. to someone and say, love is not selfish. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்புல சுயநலம் கிடையாது. Pastor, போதகரே, he is so proud. அவனுக்கு ரொம்ப பெருமை. She is so proud. அவளுக்கு ரொம்ப பெருமை. But here he's proud and he's not selfish. பெருமை இருக்கு, ஆனா அவனுக்கு தன்னலம் He's கிடையாது. very loving. ரொம்ப அன்பு செலுத்துறான். Very loving. ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. Don't believe that. அத நம்பாதீங்க. If someone is proud, யாராவது பெருமை பிடித்தவர்களாக இருந்தால், always boasting, எப்பொழுதும் தன்னை குறித்த காரியங்களை பேசிக் they கொண்டிருந்தால், have no genuine love. அந்த இடத்தில் உண்மையான அன்பு கிடையாது. You may look at them அவர்களை நீங்கள் ஒருவேளை பார்த்து இப்படி சொல்லலாம், and they seem to be very loving person. அவங்கள பார்த்தா ரொம்ப அன்பு நிறைந்தவங்க மாதிரி காணலாம். But that love is a selfish love. ஆனா அந்த அன்பு ஒரு சுயநலம் பிடித்த ஒரு அன்பு. They are with you for some purpose. ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் உங்க கூட இருக்காங்க. Just to use you. உங்களை எப்படியாவது உபயோகப்படுத்தி விட்டு. Are you here? I keep telling my people. என்னுடைய ஜனங்களுக்கு இப்படியாக நான் சொல்லிக் Love கொண்டே people. இருக்கிறேன். மக்களை நேசியுங்கள். Use things. அவர்களுடைய காரியங்களை அப்படியே Amen. பிரயோஜனப்படுத்திக் Don't கொள்ளுங்கள் love என்று things and use people. அவர்கள இருக்கிற பொருட்களை நேசியாதீர்கள். Only when you need something. உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் தான் When you show love. நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது That is not a true love. அது உண்மையான அன்பு கிடையாது. That is selfish. அது சுயநலம் நிறைந்த ஒரு அன்பு. Bible says love is not selfish. வேதத்திலே பார்க்கிறோம் அன்புக்கு சுயநலம் கிடையாது என்று. Young people don't just fall for anything. வாலிப பிள்ளைகளை இந்த காரணத்துக்காக அப்படியே விழுந்து போய் விடாதீர்கள். Valentine's Day. காதலர் தினம். Lovers Day. காதலர் தினம்.